நல்லா வெறுப்படிக்குதா? இல்லை வெறுப்பில் இல்லை, நல்லா போகுது. வெறுப்படிக்கல. பாட்டு ஒன்று தான் குறை, மற்ற எல்லாமே நல்லா போகுது. பாட்டு நல்லா நல்லா இல்லை, மற்ற எல்லாமே நல்லா இருக்கு. படத்துல என்ன ஹைலைட்? அம்மா சென்டிமெண்ட், ஃபுல்லாக அம்மா சென்டிமெண்ட் தான் நல்லா இருக்கு. சேசிங் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் எல்லாமே சூப்பராக இருக்கு. இல்லை இது வந்து ஸ்பீடை குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை ஸ்பீடு தான் நல்லா போகுது, எங்கேயுமே தொய்வாகலை. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, யோகி பாபு காமெடி தான் சூப்பராக இருக்கு. யாரோட ஆக்டிங் பெஸ்ட்டாக இருக்கு? விஷால் ஆக்டிங் தான் சொல்லிக்கணும், சூப்பராக பண்ணியிருக்காப்புல. பிரியா பவானி சங்கர் பிரியாணி படம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. யூசுவல் ஹரி படம் மாதிரி இருக்குதா இல்ல அரிப்படமே தாங்க, அரிப்படமே தான், கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் ஆகலை. அரிப்படமே வந்து கொண்டு வந்துருக்கு. வெறுப்படிக்கல படம். இல்லை அடி நல்லா இருக்கு. ஃபைட் சீன்லாம் வித்தியாசமா எடுப்பாரு. எப்படி எடுத்துருக்காரு? எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஷாட் எடுத்தனால தெரிஞ்சதா படத்துல? தெரிஞ்சது, ஒரே ஒரு இடத்துல வந்தது. நல்லா இருக்கு படம். இந்த சிங்கிள் ஷாட் நல்லா மனக்கெடுத்துருக்காங்களா? நல்லா இருக்கு, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சுருவால் எடுத்து நல்லவரை குத்துறான், போலீஸ்காரனை பிடிச்சி நல்லவரை அடிக்கிறாங்க கஞ்சா போட்டு. நேற்று ஒருத்தர் கும்பகோணத்தில் ஃபர்ஸ்ட் டிரைவரை கஞ்சா போட்டு அடிச்சிருக்கான். நாடு முழுக்க வன்முறை. இப்போ படத்தில் மட்டும் இருக்காதா? இந்த மாதிரி படங்களை பார்த்து தான் அந்த மாதிரி வன்முறைகள் சமூகத்தின் தாக்கம் தான் திரையை ஒழிய, திரையின் தாக்கம் சமூகம் கிடையாது. சமூகத்தில் என்ன நடக்குதோ அதை திரையில் எடுக்கிறாங்க. நாடு முழுக்க 16,860 ரவுடிகள் தமிழ்நாட்டில் இருப்பதாக தமிழ்நாடு அரசு இருக்குது. அந்த ரவுடியில் ஒரு ரவுடிகளுடைய கடந்த கதை அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் இருக்காங்க. நீங்கள் பிஜேபியில் மட்டும் அண்ணாமலை வந்த பிறகு 100 ரவுடி சேர்த்துருக்காராம். 100 ரவுடி குண்ட சட்டம் போட்ட பல முறை ஜெயிலுக்கு போன ரவுடி. தமிழ்நாடு முழுக்க கஞ்சா, அபின், ஹெராயின், ஜாபர் சாதிக்கு மாதிரி பல பேர் இருந்திருக்காங்க. அதெல்லாம் படத்தில் வரதானே செய்யும். ஆனால் பொதுவாக ஹரிசர் படங்களில் வந்து இந்த திருநெல்வேலி அந்த சமூகத்தை சார்ந்து தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு இருக்கு. அது இந்த படத்துலையும் ஒழிச்சிருக்கு. இல்லை இது முழுக்க முழுக்க வேலூர் கதை. திருநெல்வேலிக்கு சம்மந்தம் இல்லை. திருநெல்வேலிருந்து ஒரு 500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வேலூரில் வச்சு எடுத்திருக்காரு. வேலூர் தான் முழுமையாக கதைகளாக இருக்குது. வாழை போலங்கிறத தாண்டி இப்போ வந்து இட்டுக்குன்னு புட்டுக்குன்னு பேசி இதில் இருக்குது. சண்டை காட்சிகள் இருக்குது. சண்டை காட்சியில் எல்லா குழந்தைகளுமே சண்டை காட்சி விரும்புகிறாங்க தானே. லால் கிருஷ்ணாவா இந்த இதெல்லாம் பார்க்குற மீம்ஸ் இதெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா, அனிமேஷன் மூவி. அதில் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, சண்டை தான் போட்டுட்டு இருக்காரு. மகாபாரதம் பார்க்குறாங்க, ராமாயணம் பார்க்குறாங்க. எல்லாரும் இது நிறைய படங்கள் வருது. ராமன் ராவணன் சண்டை போட்ட கதைகள் குழந்தைகள் பார்க்குறது. அங்கே ராமன் என்ன பண்ணுறாரு, பெரிய படையோட பேர் ராவணனை வீழ்த்தாரு. அது சண்டை தானே, அதை தான் இங்கே எடுத்துருக்காங்க. குழந்தைகளே சண்டை தான் விரும்புது. இப்போ சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, மருத்துவத்துக்கு வந்து என்னோட முழுமையான ஒத்துழைப்பு வந்து இருக்கும். நீட் தேர்வாக இருக்கட்டும், அதுக்கான முழு ஒத்துழைப்பு வந்து என்னோடது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த படமும் வந்து மருத்துவம் சார்ந்து வந்து பேசியிருக்கு இல்லையா? ஸோ அது அந்த அவங்க சொல்கிறாங்கல்ல படத்தில் 3 முறை நீட் தேர்வு எழுதினேன், ஆனால் அரசு பள்ளியில் அரசு கல்லூரியில் எனக்கு வந்து சீட்டு கிடைக்கல, அதனால் 4வது முறையும் எழுதுறேன்னு சொல்கிறாங்க. அது உண்மையிலே ஒரு வழியை வந்து வேற ஒரு இடத்துல கிடைச்சிருக்கு. முழுமையான அது மருத்துவத்துக்கான பிரச்சனையை கையில் எடுக்கலை. ஆனால் அதையும் வந்து போகிற போக்கில் அவர் வந்து ஹரி சொல்லியிருக்காரு. ஹரிக்கும் ஒரு சமூக அக்கறை உண்டு. இந்த சிங்கம் படத்துலலாம் வந்து முழுமையாக இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் எல்லாம் வந்து கடுமையாக சாடியிருப்பார். அதே போல் சாமி படத்துலேயும் வந்து ஆற்றுமலை கொள்ளையர்களை வந்து கடுமையாக சாடியிருப்பார். ஏதோ ஒரு விதத்தில் அவர் படத்துக்கு என்ன தேவையோ அதை எடுத்துருக்காரு. இந்த படத்துலையும் அது இருக்குது, சமூக அக்கறை இருக்குது. படம் எப்படி இருக்கு? ஓகே, பரவாயில்லண்ணா, ஒன்ஸ் பார்க்கலாண்ணா. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். ரொம்ப ஒரு மாதிரி ரத்த கலரியாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஆமாம், அதுதானே கடைசி வரைக்கும் தெரில. அதுதான் கடைசி. ஆமாண்ணா. என்ன ஒரு பேஸாக ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, ஹரி படம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் இல்லை, ஒரு 10 படத்தை ஹரி வந்து சேர்த்து எடுத்துக்கிறாப்புல. அது கடைசி வரைக்கும் பார்த்தோம். அடுத்து எதனா ஒரு 2வது பாட்டு வந்தால் தெரியும். அம்மா சென்டிமெண்ட் தான் படம் ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்குது. படம் சூப்பராக போயிட்டு. மியூசிக் செட் ஆகுது படத்தில். சாங் 2 சாங் நல்லா இருக்குது. கதையோட போகிறதுனால ஒரு 2 சாங் நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக போட்டிருக்காரு, அது செம்மையாக போயிட்டுருக்கு. சிங்கிள் ஷாட் ஃபைட்டு அதெல்லாம் சூப்பராக இருக்குது பிரதர். நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஒர்க்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அது சிங்கிள் ஷாட்டில் அதை டக்குன்னு பண்ண முடியாது, அவ்வளோ கஷ்டம். ஏன்னா ஃபைட்டர்ஸ் வராங்க, கார் பிளாஸ்ட் அது மாதிரி எல்லாமே நடக்குது. அதை நல்லா கோரியோ பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. கருத்து இருக்கும்ல இதில் நீட்டுக்கும் ஒரு பிரச்சனை, அந்த இதுவை சால்வ் பண்ணுற மாதிரியும் அவங்க என்னெல்லாம் கஷ்டப்படுவாங்க, ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் போனாங்கன்னா என்னென்ன கஷ்டப்படுவாங்க அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அம்மா சென்டிமெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பிரியா பவானி சங்கருக்கும் அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க. புரியல. ஹீரோயினுக்கும் இது ஹீரோயின் சப்ஜெக்டே இல்லைங்க, டோட்டலாக வேறு சப்ஜெக்ட். சூப்பராக இருக்குது அம்மா சென்டிமெண்ட் படம் ஃபுல்லாக. படம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்க? அது ஃபைட் சீன்ஸ், எமோஷனல்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லா படத்துலையும் ஒரு கருத்து சொல்லுவாங்கல்ல, இதில் என்ன விதமான பேஸ் ஸ்டோரி? இதில் வந்து அம்மாவை மிஸ் பண்ணுற ஸ்டோரி. ஓகே, அம்மாவை தான் ஃபஸ்ட்டு மெயினாக வச்சுக்காங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து படத்தில் ஏதாவது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த மைனஸ் பாயிண்ட் லேக் அப்படிலாம் இல்லை, அம்மா ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தாங்க. அது அந்த வேற எதுவும் இல்லை, ஃபைட் அந்த மாதிரிலாம் எதுவும். ஓகே, பிரியா பவானி சங்கர் எப்படி பண்ணியிருக்காங்க? அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது.
எல்லாரும் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாமா? பார்க்கலாம். தேங்க்யூ. ஃபேமிலிக்கு செட் ஆகுமான்னு தெரியாது, இப்போ இருக்கிற பசங்களுக்கு செட் ஆகும். நல்லா இருக்கு படம். மைனஸுங்கிறத ஒன்றும் இல்லை, படம் நல்லா இருந்துச்சு பார்க்க. ஓகே. ஸோ பாட்டுலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? டிஎஸ்பி நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஒரு மதர்காண்டி ஒரு சாங் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே. இப்போ பிரியா பவானி சங்கருக்கும் விஷாலுக்கும் பேர் காம்போ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. எதை எடுத்தாலும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. முதல்ல படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கதையை சொல்லுங்க பார்ப்போம். அவங்க அம்மா கண்டி எல்லாம் பண்ணார், நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். அம்மா சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட் தான் படம் ஃபுல்லாகவே. அவங்க அம்மா பார்த்த மாதிரி தெரியலையா? தெரியலையா? தெரியல, சிங்கிள் ஷாட்டில் எடுத்தேன். தெரில, எல்லாமே ஃபைட்டாக தான் இருந்துச்சு படம் ஃபுல்லாக. எந்த ஃபைட்டுன்னு தெரில. ஓவரால் படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ப்ரோ. யோகி பாபு ராஜேந்திரன் காமெடி தான் நல்லா இருந்துச்சு. நல்லா தான், ஹீரோயின் மாதிரியே தெரில ப்ரோ. அது ப்ரோ அவங்க அம்மா ரோல் தான் ப்ரோ போயிட்டு இருந்துச்சு. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு படம். நான் பார்க்க நல்லா இருந்துச்சு ப்ரோ. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குண்ணா. ஓகே. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கா? என்ன கதை சொல்ல வராங்க? கதை ஓவராலாக என்ன சொல்ல வராங்க? ரத்னம் தானே போயிட்டு? ஆமாம் ஆமாம். எப்படி என்ன கதை சொல்ல வராங்க? அம்மாவும் நல்லா பார்த்துக்கணும். அம்மாவும் நல்லா பார்த்துக்கணும், அதுதான் உண்மை. சரி, ஃபைட் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஓவரால் ஃபைட் எப்படி? சூப்பராக இருக்குண்ணா. எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாமா? பார்க்கலாம்.